ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் ட்ராமா எஃப்எம். இன்னைக்கு நம்ம 11th எபிசோட் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை ஆல்ரெடி ப்ரமோட் பண்ணதுனால நம்ம மாஸ்டர் கூட இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா குடோன்ல இந்த மூட்டை தூக்குற வேலையில தான் இருப்பான். அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருப்பான். இவன் உடனே ஷாக்கிங்க, என்னடா நீ மாஸ்டர் கூட போகாம இங்க எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்ல மச்சான், நீ ஏன் இங்க வேலை செய்யும் போது நான் எப்படி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது, அதனால நான் மாஸ்டர் கிட்ட சொல்லி என்னை இங்க சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, ஏண்டா இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா அவன் ஆல்ரெடி அவனுடைய கசின் பிரதரும் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோயினையும் சிட்டி போய் படிக்க போறதா சொல்லிட்டால, இவனாச்சும் இவன் கூட இருக்கானே அப்படின்னு நினைச்சு அவன் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய ஃப்ரெண்டு கிட்டயும் அதை ஷேர் பண்ணிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோடைய அண்ணாக்கு அகேன்ஸ்டா அவன் தானே சைன் பண்ணி கொடுப்பான். அதை ஒண்ணு ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. சோ அதை நினைச்சு அவன் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு கில்ட்டியா இருக்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் டிங்கோ அவரோட வைஃபை வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவ சொல்லிட்டு இருப்பா, ஹீரோக்கு மட்டும் ப்ரமோட் கொடுத்துட்டாங்க, ஹீரோடைய அண்ணாவையும் ஒரு வழியா ஜெயில போட்டாச்சு, ஆனா இந்த ஹீரோயினிய மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியலையே, அவ மட்டும் எப்படி படிப்படியா முன்னேறிட்டே போறா, இவ எப்படி இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்கன்னே தெரியலையே. டைரக்டர் டிங் சொல்லுவாரு, ஒருவேளை சிஓ தான் அங்க வந்தாரு, அவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் அப்ப இதெல்லாம் காதுல வாங்கிட்டு, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு அப்படி இல்ல, அவளுக்கு திறமை இருக்கு, அதனால அவ ஹையர் ஸ்டடிஸ்க்காக போறா, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் தப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே ஆன்டி கோவமாகி, உன்னை யார் இங்க வர சொன்னா, உன்னதான் நாங்க வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டோம்ல, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கத்த, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என்னோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமா உள்ள போக, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டருடைய பொண்ணு ஹீரோயினி மேல கோவப்பட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி வீசிட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோ வேற ரொம்ப அப்செட்டா இருக்கான்ல, சரியா சாப்பிட மாட்டேன்றான், ஒழுங்கா எதுவுமே பண்ண மாட்டேன்றான்ல. சோ அந்த டென்ஷன்ல இவ என்ன பண்ணுவா, ஹீரோயினி மேல கோவப்பட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, நீ போறதுன்னா அப்படியே போயிடு, திரும்பி இந்த பக்கம்லாம் வராத, இந்த ரூமுக்கே நீ வரக்கூடாது, இது என்ன உன்னோட வீடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட, அந்த நேரம் ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினிக்கு சப்போர்ட்டா பேச அவளோட புக்ஸை மட்டும் எடுத்துட்டு அவ வெளியே போக, அந்த நேரம் ஹீரோவும் அங்க இருப்பான். சோ ஹீரோ பார்க்கும்போது அவளோட திங்ஸ் எல்லாம் அவ தூக்கி போடுறதா பாத்துறான். இப்ப அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. சோ ஹீரோ என்ன பண்ணுவான், அவ பின்னாடியே போய் நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கையை பிடிச்சிட்டு அவள ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணா இருக்கார்ல, அவன் ஏதோ பழைய போட்டு வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. சோ அந்த இடத்துக்கு அவளை கூப்பிட்டுட்டு போய், இந்த இடம் இந்த போட் வந்து எங்க அண்ணா யூஸ் பண்ணதுதான், சோ இங்க வந்து உன்னை யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, உன்னை இங்க இருந்து யாரும் வெளியே அனுப்பவும் மாட்டாங்க, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அப்ப ஹீரோயினி சொல்லுவா, நிஜமாவே நான் தான் தப்பு பண்ணேன், ஆனா எனக்கு பதிலா நீ தண்டனையை அனுபவிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்லுவா, இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன், நீ சிட்டி போய் படிக்க போறேன்னு சொன்னல, நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினி, நிஜமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோவும் அதே கொஸ்டினை திருப்பி நம்ம ஹீரோயினியை பார்த்து கேட்க, இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு கிஸ் பண்ணிக்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம சிவோ வந்து, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாருங்க, உங்களுடைய ரூம்ல ஃபைல்ல ஒரு லெட்டர் வச்சிருக்கேன், அதை படிச்சு பாருங்க, அப்ப எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக, இப்போ சிவோவும் அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஹாப்பியா இருப்பா. இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, பார்க்ல தனியா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு இவனும் ஓகே சொல்லிட்டா போல, அதனாலதான் நம்மள தனியா மீட் பண்ணணும்னு சொல்லிருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு இவனும் வேகமா ஹீரோயினியை மீட் பண்றதுக்காக வேற. அப்போ ஹீரோயினி சொல்வா, நீங்க பண்ண ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க என்ன மோட்டிவ்ல இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சிவோ சொல்வாரு, இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட இன்டென்ஷன் என்னன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுல, ஆனா நான் கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேன், உன்னை கண்டிப்பா ஒரு மகாராணி ரேஞ்சுக்கு நான் உன்னை வச்சு பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினியும், இல்ல உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா, நான் எப்படியாச்சும் அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சிஓ சொல்ல, அப்போ ஹீரோயினி பாத்தீங்கன்னா மேனேஜரை கூப்பிடுவா. மேனேஜர் வந்து நம்ம சிஓட பையன் தானே, அப்ப சிஓக்கு செம்ம ஷேம் ஆயிடும். சிஓக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷேமா இருக்கும், ஏன்னா அவனோட பையன்ல, சோ அவன் முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு அவன் தலை குனிஞ்சு நிக்க. இப்ப வந்து நம்ம ஹீரோயினி சொல்வா, என்னடா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வேற வேலையே இல்லையா, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக, அப்போ நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா லூசு மாதிரி, அவன் அப்பன் தானே தப்பு பண்ணா, அவனை போட்டு அடிக்காம நம்ம ஹீரோயினிய போகும்போது கையை பிடிச்சு இழுத்து பலர்னு அடி. அந்த நேரம் ஹீரோ எங்க இருந்துதான் ஓடி வருவான்னு தெரியல, நம்ம மேனேஜருக்கு ஒரு அடி கொடுத்துட்டு சிஓ
சிஓவையும் அடிக்க போக அப்ப ஹீரோயினி தடுப்பா. அப்போ சிஓ சொல்வாரு, இங்க பாருடா, நீ மேலே கை வைக்க வந்துட்டியா, நான் தான் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தேன், இப்ப மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள வச்சேன்னா திரும்பி ஜென்மத்துக்கு உங்களால வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட. அந்த நேரம் ஹீரோயினியும் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி வெளியே கூப்பிட்டுட்டு வந்துருவா. இப்போ ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றா, ஏன்னா அவர் அடிச்சிட்டான்ல. அப்போ ஹீரோயினி, இங்க பாரு, இதை நினைச்சுல நீ ஃபீல் பண்ணாத, நிறைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும், அதுவும் என்ன மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த, இங்க சிஓ அவன் பையன் முன்னாடி இந்த மாதிரி நடந்துகிட்டோமேன்னு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிக்க, மேனேஜரும் அவன் அப்பனை என்ன சொல்ல முடியும், ஒண்ணு சொல்ல முடியாது, அப்படி போடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, என்னன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போல அவங்களுடைய ஊர்ல. சோ அதுக்காக எல்லாரும் ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ இங்க வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இந்த ஆடிட்டோரியத்துல இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இவன் பேசிட்டு இருப்பான், என்னன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம வந்து நிறைய ஃபேக்டரியை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இயராவது நீங்க போனஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் கேட்க, அதுக்கும் டைரக்டர் டிங் நம்ம ஹீரோ மேலேயே ஹீரோயினி மேலேயே ஆல்ரெடி கோவத்துல இருக்கான்ல, சோ அவங்கள பத்தியே தப்பா பேசிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு செலிப்ரேஷன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும், விஷயமா ஏதாவது பேசணும். ஆனா இவன் மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு மாஸ்டர் கூட இருந்த பசங்களையும் கிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அந்த ஸ்டாஃபுங்களோட நேம் லிஸ்ட் எல்லாம் படிச்சு அவங்கள பத்தி எல்லாம் இருக்கிற குறை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து ஒருத்தர் எழுந்து கேட்பான், ஐயோ நியூ இயர் செலிப்ரேஷன் அதுமா இந்த மாதிரி எல்லார் பேரையும் படிச்சு அவங்கள பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்பயும் இவன் அடங்காம நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தப்பா பேசுவான். அப்ப ஹீரோயினையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம எழுந்து நின்று சொல்லுவா, எதுக்கு நீ என்ன பத்தி இந்த மாதிரிலாம் தப்பா பேசுற, இன்னொரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான். அப்ப ஹீரோ வேகமா போயிட்டு மைக் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு டைரக்டர் டிங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவான். இவர் வந்து எல்லாரும் பத்தி பேசிட்டு இருக்காரே, இவருடைய லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி ஒரு அடி அடிக்க அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா கத்துவாங்க. அப்ப சந்தோஷம் தாங்க முடியாம எல்லாரும் ஸ்டேஜ் மேலேயே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா பேச, அது மட்டும் இல்ல ஜாலியா என்ஜாய் பண்றத நம்ம டைரக்டர் டிங்கால பாத்துட்டே இருக்க முடியல, செம்ம கடுப்புல நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினே அமைதியா வெளியே போறத பாத்துட்டு அப்ப ஹீரோவும் பின்னாடியே வந்து, ஏய் இவன் பேசினதுலாம் எதுக்கு நீ பெருசா எடுத்துக்கிற, இதுக்காக எதுக்கு நீ வெளியே வந்தா அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, இல்லப்பா நான் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணல, எப்படி இருந்தாலும் நான் இந்த ஊரை விட்டு போக போறேன்றத முடிவு பண்ணிட்டேன், என்னை விட்டு போறத நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அது என்னன்னா நான் போறேன், உன்னால வர முடிஞ்சா நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நீ என்ன சொல்ற, நான் உன் கூட வரணும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேட்பான். அப்போ ஹீரோயினே, இல்ல நான் உன்னை கம்பல் எல்லாம் பண்ணல, நான் போக போறேன், உன்னால முடிஞ்சா வான்ற மாதிரி தான் அவளும் மறுபடியும் சொல்லிட்டு போக, அப்போ ஹீரோவுக்கு யோசனையாவே இருக்கும், ஏன்னா இது வந்து அவனோட பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையா, சோ அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு அவன் வரணும்ல, அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த மாதிரி டைம்ல எப்பவுமே அவன் அண்ணன் கிட்ட தானே போய் எதுவா இருந்தாலும் கேட்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், ஜெயில போய் அவன் அண்ணனை மீட் பண்ணி இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நீ ஜெயில இருந்தாலும் உன்கிட்ட வந்து நான் 2 days once ஆவது பேசுறேன், இன்கேஸ் நான் உன்கிட்ட அப்படி பேசாம இருந்து நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டேன்னா நீ ஃபீல் பண்ணுவியாண்ணா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோட அண்ணா புரிஞ்சுக்கிறான், இல்லடா தம்பி அப்படிலாம் இல்ல, நீ உன்னோட லைஃப கண்டிப்பா பாக்கணும், நீ சந்தோஷமா இருந்தாவே அது எனக்கு ஹாப்பி தானடா, இங்க பாருடா இந்த ஃபேக்டரியை நம்பி நீ இருக்கிறது வேஸ்ட் தான், சோ நீ உன்னோட விருப்பப்படி நீ வெளியே போய் ஏதாவது வேலை பாரு, இல்ல நல்லா படிச்சாலும் சரி, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நான் வெளியே வந்து பார்க்கும்போது நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கா. அதுக்குன்னே டைமிங் முடிஞ்சிருது போல நம்ம அண்ணாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோடைய பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா போல. ஆனா ஹீரோ அங்க வராம ஹீரோட ஃப்ரெண்டு தான், அதாவது நம்ம மாஸ்டர் பொண்ணை ரூட் விட்டுட்டு இருக்காங்களா அந்த பையன் தான் அங்க வரான். அதை பார்த்த உடனே இவளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது, எங்கடா நம்ம ஆளுக்கான இந்த கோமாளி வந்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு வெட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம மாஸ்டர் இவனை மட்டும் தான் கூப்பிட்டு அதனாலதான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் அவளுக்கு கொடுக்க சொல்லுவான். அப்ப நம்ம மாஸ்டர் பொண்ணு கடுப்பாகி, போடா உனக்கு ட்ரிங்க்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுல நியூ இயர் செலிப்ரேட்காக நிறைய டிஷ்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக இருக்காங்க. சோ அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணா இல்லல, சோ எப்பவுமே நியூ இயர் எதுமா அவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அவன் இல்லாததுனால இவங்க கொஞ்சம் சோகமாவே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா சொல்வா, எதுக்கும் நீ கவலைப்படாதடா, அப்படி இருந்தாலும் அவன் திரும்பி வரதானே போறான், அதெல்லாம் நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சிருவோம் தனியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கும் போது, அப்ப நம்ம மறுபடியும் நம்ம ஹீரோட அம்மா சொல்லுவா, இங்க பாருப்பா நம்ம ஹீரோயினி வந்து அவ ஆல்ரெடி காலேஜ் எல்லாம்
முடிச்சுட்டா, டிகிரி வாங்கிட்டா, அவ எங்க வேணாலும் வேலை தேடிக்கலாம். ஆனா வந்து நீ அப்படி கிடையாதுல்ல, நீ இன்னும் டிகிரியும் முடிக்கல, உனக்கு இதுக்கு மேல நீ எங்க வேலை தேடினாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எங்க வேலை தேடினாலும் கிடைக்காது. சோ நீ இந்த ஃபேக்டரியில இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நான் இங்க இருக்க போறது இல்லம்மா, என்னால இதுக்கு மேலலாம் இந்த ஃபேக்டரிய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க முடியாது, நான் இதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரியில வேலை செய்ய போறதும் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, என்னடா சொல்ற, நீ எங்க போற? அப்ப ஹீரோ சொல்லுவான், வெளியூருக்கு போறேன், அங்க போய் நானு மறுபடியும் என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ண போறேன், படிப்பை முடிச்சுட்டு நானே ஒரு நல்ல வேலைக்கு போக தான் போறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டா. ஏன்னா அவ கூடயே இருக்கணும்னு நினைப்பா, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல தான் இருக்கணும், நீ வெளியூருக்குலாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து அழுதுட்டு போன்ல பேசிட்டு இருப்பா. யார்கிட்டனா அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி, என்னப்பா இன்னைக்கு நியூ இயர், நீங்க இன்னைக்காச்சும் என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன், வரலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து நிக்க, இந்த போன் ஒர்க்கே ஆகல, ஆனா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ இவ சொல்லுவா அழுதுகிட்டே, என்னன்னா இவ சின்ன வயசா இருக்கும் போதே இவருடைய அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க போல. சோ இவளை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்கறது வந்து டைரக்டர் டிங் தான் வளர்த்து எடுத்திருக்காரு. அதுவும் என்ன ரீசன்னா, அவன் ஒரு செல்ஃபிஷ், என்னன்னா அவனுடைய பையன் தான் மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கான்ல, சோ அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஒரு மோட்டிவ்ல தான் இவளையும் எடுத்து வளர்த்திருக்கான். இப்ப வந்து சண்டையில அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே, ஹாஸ்டல்ல தானே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கா. சோ அவளோட சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப இங்க பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணத, உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அவ இத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி அழுதுட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பொண்ணும் அப்புறம் இந்த பையனும் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து மாஸ்டர் பொண்ணு சோகமாவே இருப்பான். அப்ப அந்த பையன் சொல்லுவான், இங்க பாரு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, நீ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, நம்ம ஹீரோவை போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவளுக்கு செம சந்தோஷமா ஆயிடுது. கடகடன்னு சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோவை பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், என்னோட அண்ணா மாதிரி ஆகணும் தான் நான் ஆசைப்பட்டேன், அதை எங்க அண்ணா கிட்ட சொல்லியும் கேட்டேன், ஆனா அவன் சொன்னா, இது என்ன மாதிரி ஆகணும்லாம் ஆசைப்படாதடா தம்பி, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணான். அப்போ ஹீரோயினி, அன்னைக்கு நீ என்ன மீட் பண்ணாம இருந்திருந்தா நீ ஒருவேளை உன்னோட எக்ஸாம நல்லபடியா எழுதிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், இந்த ஊரை தாண்டி நான் போகணும்னு ஆசைப்பட்டதே இல்ல, ஆமா நம்ம போக போறோமா இல்லையா, நம்ம போறோம்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினி, என்ன நீயே என் கூட வரியா அப்படின்னு கேட்பா. அப்போ ஹீரோவும், ஆமா நானும் உன் கூட வரேன், அது மட்டும் இல்ல நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, செம்ம பட்டாசா வெடிச்சிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்க. அந்த நேரம் மாஸ்டர் பொண்ணும் அந்த பையனும் வந்து நிக்கிறாங்க. ஒரே நியூ இயரை செலிப்ரேட் பண்ண, ஆனா நம்ம மாஸ்டரோட பொண்ணுக்கு இப்ப கொஞ்சம் சோகமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாள், சோ அவ சோகமா நிக்க. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, இன்னைக்கு நியூ இயர், நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற ஒரு பட்டாசை எடுத்து வெடிச்சு காட்ட. இப்ப இவ இந்த பக்கம் சோகமா நிக்க, நம்ம ஹீரோ ஹீரோயினே ஹக் பண்ணிட்டு இருக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.